ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த எளிய நிலவுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துனுடைய திவ்ய வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு 7:21 அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதர் இயேசு கூறின வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் ஆழ்ந்து தியானிக்கிற போது நம்முடைய உள்ளத்தில் பல கலக்கங்கள் உண்டாகும். இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறத, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா என்று நம்மை ஆழ்ந்து தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தில் தியானிக்கிற போது நிச்சயமாகவே நமக்குள் ஒரு சிறிய கலக்கம் உண்டாகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவாதி தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது, சித்தத்தின்படி செய்வது, இது ரெண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமானவைகள். இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை கொடுத்த பிறகு நம்முடைய சித்தம் என்று சொல்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. பக்தனாகிய பவுல் இயேசுவை அறிகிறதற்கு முன்பதாக தமஸ்துவுக்கு நேராக அவர் செல்லுகிறார். எதற்கு? தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறதற்காக, சிறைப்பிடிப்பதற்காக, வேதனைப்படுத்துவதற்காக. போகிற வழியில் திடீரென்று வானத்திலிருந்து சடிதியாய் ஒளி அவரை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இதை சவுல் சற்றும் எதிர்பார்த்ததில்லை. கீழே விழுகிறார். He heard the voice. சத்தம் ஒன்று துணிக்கிறது. பவுலே பவுலே, ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற இயேசுவின் சத்தத்தை கேட்கிறது. அவன் நடுங்குகிறான். அவன் கேட்கிறான், லார்ட், who are you? ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் again he is asking question to God. திரும்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறார். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 9:6, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? See the response of Saul after his encounter with Christ. இயேசுவை அவர் சந்தித்த பிறகு, இயேசுவுக்குள் அவர் வந்த பிறகு, இயேசு யார் என்று அவர் ருசித்த பிறகு, அடுத்த அவருடைய வாழ்க்கையிலிருந்து வந்தது, தேவனே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார், வாழ்ந்தார், ஆக வைத்தார். 1 கொரிந்தியர் 1:1, 2 கொரிந்தியர் 1:1, எபேசியர் 1:1, கொலோசியர் 1:1, 2 தீமோத்தேயு 1:1. இந்த வேத வார்த்தைகளில் அவர் எழுதுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட பவுல் என்று. I am the apostle of Jesus Christ according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலராய் அழைக்கப்பட்ட பவுல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதே போலத்தான் இயேசுவை நாம் ருசித்த பிறகு நம்முடைய உள்ளம் இயங்குகிறது தேவனுடைய சித்தம் செய்கிறதற்காக. இந்த சித்தம் செய்கிறது மிக அவசியமான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:17, அது என்ன கூறுகிறது? நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும், இந்த நிகழ்விற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தம் இது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாம். ரோமர் 12:2,
அந்த வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று வகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையான சித்தம், பூரணமான சித்தம் இது, அவருக்கு பிரியமான சித்தம் என்பதை நாம் பகுத்தறிந்து அந்த பகுத்தறிகிற அறிவினால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கொலோசியர் 1:9 அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை வாசித்து பாருங்கள். அதை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிவினால் நிரப்பப்படவும். பரிசுத்த பவுல் கொலோசியருக்காக ஜெபிக்கிற போது, கொலோசியருக்காக அவர் என்ன ஜெபிக்கிறார்? இந்த கொலோசியர் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிவினால் நாம் அத்தனை பேர் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கொலோசியர் 4:12 நீங்கள் தேவனுடைய சித்தமான எல்லாவற்றிலையும் தேர்ந்தவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைந்திருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக அவன் எப்பொழுதும் போராடுகிறார். எப்பாபிராத்தினுடைய போராடி ஜெபிக்கிறார். கொலோசியருக்காக எதுக்காக போராடி ஜெபிக்கிறார்? தேவனுடைய சித்தமான எல்லாவற்றிலும் இவர்கள் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைந்திருக்க வேண்டும் என்று அவர் போராடி ஜெபிக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவனுடைய சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் நாம் தேர்ந்தவர்களாக இருக்கும்படி, பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைந்திருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற போது நமக்கு வருகிற பரலோக பாக்கியங்கள் அநேகம், பூலோகத்தில் நாம் அனுபவிக்கிற பாக்கியங்கள் அநேகம். அப்படி என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது? 1 யோவான் 5:14 இந்த வார்த்தை கூறுகிறது, நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நம்முடைய சித்தத்தின்படி இதுதான் தேவ சித்தம் என்று அறிந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிற போது நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலை தருகிறார். என்ன பாக்கியம் அது, என்ன பாக்கியம்! 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவர் என்றென்றைக்கு நிலைத்திருப்பார். தேவ சித்தம் செய்து இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் we shall be abiding forever and ever. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற பாக்கியம். Don't forget this, brothers and sisters. இது ஒரு நாளை நீ மறந்து விடாதே. தேவ சித்தத்தின்படி வாழுகிற போது இயேசுவுக்குள் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற பாக்கியம் வரும். எபிரேயர் 10:36 அந்த வேத வார்த்தை என்ன கூறுகிறது பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெறுகிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மிக முக்கியம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறது? அப்படியே பலிக்கும். அவர் உனக்கு வாக்குத்தத்தம் செய்திருப்பார், உண்மைத்தார். நீயோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிற போது, தேவனுடைய சித்தத்தின்படி பொறுமையோடு இருக்கிற போது, one day all those promises shall come into your life as fruits. ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கனியாக வந்து இறங்குகிறதை நீ பார்ப்பாய், நீ அனுபவிப்பாய். என்ன பாக்கியம் அது! மத்தேயு 12:50
அந்த வேத வார்த்தை என்ன கூறுகிறது பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிற போது பரலோகம் நம்மை எப்படி பார்க்கிறது? இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாய் சகோதரிகளாய் தாயாக. வாட் ஏ மார்வலஸ் blessing it is. எவ்வளோ மகிமையான ஆசீர்வாதம். Would you able to perceive it in your spirit today? உடைய ஆவியிலே நீ அதை உணர முடிகிறதா? சகோதரி, would you able to get in your spirit today? சகோதரி, அந்த ஆசீர்வாதத்துடைய ஆவியிலே நீ எடுத்துக்கொள்ள முடிகிறதா? இயேசுவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் சகோதரி தாய்மாய் இருக்கிறார். இதே போலத்தான் ஆண்டவர் இயேசு பிதாவினுடைய சித்தத்தை நாம் இந்த உலகத்தில் செய்து வாழ்கிறோம். நம்முடைய ஓட்டம் முடியும். இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு தாமதமானால் ஓட்ட முடியும். ஆஃப்டர் அவர் race is over in this world, the moment you close your eyes, you'll enter into heaven. ஆண்டவர் இயேசுடைய வருகை தாமதிக்குமே ஆனால் இந்த உலகத்தில் அவருடைய ஓட்டம் முடிகிற போது தேவ சித்தம் செய்து செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்து செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து இயேசுவை பிரியப்படுத்தி ஜெபித்து 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 அவருடைய சித்தம் செய்து முடித்து ஓட்டம் நிறைவேறுகிற போது the doors of heaven shall be opened for you, brother. உடைய பரலோகத்தில் இருக்கிற வாசல் உனக்காக திறக்கும். You shall enter into heaven. நீ பரலோகத்திலே பிரவேசிப்பாய். What a marvelous blessing. இவ்வளோ பாக்கியமான ஆசீர்வாதம். Would you want to have that blessing in your life? உடைய வாழ்க்கையில் அந்த பாக்கியம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? ஒரு எளிய பிரார்த்தனை. இருக்கிற நிலைமையில் கண்களை மூடுவோம். முதலாவது, இயேசுவுக்காக உள்ளத்தை கொடுப்போம், வாழ்க்கையை கொடுப்போம். இனி காலதாமதம் வேண்டாம் தம்பி, இனி காலதாமதம் வேண்டாம் சகோதரி. அவருடைய சித்தம் செய்கிற பாக்கியம், சித்தத்தை உணர்ந்து வாழ்கிற பாக்கியம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, உடைய வார்த்தைகள் எங்களை ஆண்டரை உணர்த்துகிறது சுவாமி. நிகழ்விற்கு முன்பதாக இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களும் சந்ததிகளும் தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து அதன்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் பாக்கியம் பெற்றவர்களாகவும் அதே நேரத்தில் பரலோகத்தில் பிரவேசிக்கிற பாக்கியம் பெற்றவர்களாகவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அதோடு இந்த உலகத்தில் இப்பொழுது இன்று இவர்கள் என்ன தேவைக்காக தவித்து கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஊழியக்காரன் ஜெபித்தால் எனக்கு இது கிடைக்கும், அந்த ஊழியக்காரி ஜெபித்தால் எனக்கு இது வாய்க்கும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்கள் ஊழியக்காரன் ஜெபிக்காமலே இயேசுவை இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிற இதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்குள் அந்த பாக்கியத்தை கொடுத்து நோய்களை குணமாக்கி கண்ணீரை துடைத்து தேவையான வேலைகளை கொடுத்து பிள்ளைகளுக்கு திருமண ஏற்ற துணையை கொடுத்து குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற அன்புக்குரியவர்களுக்கு அவருடைய உள்ளம் மகிழும்படியாக பிள்ளை செல்வத்தை கொடுத்து இந்த உலகத்தில் அவருடைய கண்ணீர் துடைக்கும்படியாக மனம் இறங்கும்படி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறாப்பா. ஒருத்தரையும் கைவிடாதபடி அத்தனை பேரும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய எளிய ஊழியக்காரனாகிய அடிமை இந்த அன்பு பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவாராக.